ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்க அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கின்றேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உளுந்து, பச்சரிசி எல்லாம் வறுத்து காய போட்டு மிஷினுக்கு கொண்டு போய் அரைச்சு கஷ்டப்படாமல் ஈஸியாக வீட்டிலையே சிம்பிளாக குக்கர்லேயே ஒரு விசில் உளுந்த வச்சோன்னா ஈஸியாக முறுக்கு சுற்றலாம். என்ன நீ என்ன பெனாத்துற, அதை எப்படி எப்படிலாம் செய்ய முடியும் அப்படின்லாம் கேட்காதீங்க. என் ஃப்ரெண்டு சொன்னால் அதே முறையில் நான் செஞ்சு பார்த்துருக்கேன். நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க. ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோவுக்கு உளுந்து எடுத்துக்கிறணும். 1 பங்கு உளுந்துன்னா 3 பங்கு பச்சரிசி மாவு, அதான் கணக்கு. இப்போ நான் எங்கள் வீட்டுக்கு ஒரு சின்ன கிளாஸில் 1 கிளாஸ் அளந்து எடுத்து அதை 2, 3 தடவை நல்லா கழுவி ஃபஸ்ட்டு குக்கரில் வேக வச்சுக்கிறணும். ஃபஸ்ட்டு நான் இப்போ நல்லா அலசி எடுத்துக்கிறணும். ஏன்னா இப்போ வர்ற உளுந்துகளில் எவ்வளோ கெமிக்கல் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதனால் நல்லா உளுந்தை கழுவி எடுத்துக்கிறணும். நான் ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கிறதுனால எனக்கு நான் லெஃப்ட்டில் கை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நான் லெஃப்டெல்லாம் யூஸ் பண்ணலைங்க, ரைட்டை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது மிரர் கேமரா அப்படிங்கிறதுனால அப்படி இருக்குது. ஓகேவா? நம்ம 1 கப்பில் உளுந்து எடுத்தோம் இல்லையா, அந்த கப்பில் ஐ மீன் நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். அந்த கிளாஸுக்கு 1க்கு 3 அல்லது 3.5 அந்த அளவு தண்ணி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். நான் 3 ஊற்றியிருக்கேன். 3 ஊற்றிட்டு அதுக்கப்புறம் குக்கரை லாக் பண்ணிவிட்டு விசில் போடணும். பட் நான் கேஸ்கட்டை சரியாக போடாதனால எனக்கு குக்கர் மூடவே மாட்டேன்ருச்சு. என்னடா இப்படி குக்கர் மூட மாட்டேங்குதேன்னு ரொம்ப நேரம் யோசிப்புக்கு அப்புறம் பார்த்தா கேஸ்கட் சரியாக போடலேன்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் ஒரு வழியாக சரியாக பண்ணி மூடிட்டேன். அப்புறம் அடுப்பு பற்ற வச்சுட்டு இப்போ உளுந்தை வேக வச்சுருவோமா. கொஞ்சம் விசில் எப்போ போடணும் அப்படின்னா, மேலே ஆவி வந்ததுக்கப்புறம் தான் விசில் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். வச்சு பார்த்தேன், கொஞ்சம் ஆவி வந்துருச்சு. ஓகே, விசிலை போட்டுறலான்னு போட்டாச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், விசில் வரட்டும். ஓகேவா? 1க்கு 3 விசில் வரணும். அதாவது விசில் 3 விசில் வந்துச்சு அப்படின்னா உளுந்து நல்லா வெந்துடும். அப்படி நல்லா வெந்துச்சு அப்படின்னா தான் நம்ம அதை மிக்சியில் போட்டு அரைக்கும்போது நல்ல மைய அரைபடும். ஓகேவா? அதுக்காகத்தான் சொல்கிறேன். எனக்கு 3 விசில் கொடுத்துருச்சு. ஓகே, இன்னும் நம்ம இறக்கி ஆற வச்சுருவோம். ஓகே, கூட ஒரு விசில் விட்டுட்டேங்க. 3க்கு 4ஆகவே விட்டுட்டேன். இப்போ குக்கரை ஆற வச்சுட்டு ஓப்பன் பண்ணிடுவோமா. ஓப்பன் பண்ணிவிட்டு திறந்து பார்த்தா உளுந்து அவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குங்க. இப்படி வந்தால் அப்போ தான் நம்ம அரைக்கும்போது அப்படியே வெண்ணெய் மாதிரி அரைப்படும். ஐ மீன் பட்டர், அந்த மாதிரி அரைப்படும். ஓகே, இன்னும் ஆறிடுச்சு. இன்னும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அரைக்கிற வேலையை பார்ப்போம். இது தண்ணி நான் ரொம்ப கரெக்டாக வச்சதுனால கொஞ்சம் கூட தண்ணி மீந்து போகலைங்க, கரெக்டாக இருந்துச்சு. அது நல்லா கரண்டியில் பிடிச்சிட்டு உள்ள ஜாரில் என்னால் போடவே முடியலை. ஒரு வழியாக நான் எல்லாத்தையும் கரண்டியை வச்சு வலித்து மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. போட்டுட்டு இன்னும் போய் அரைக்க போயிடுவோம். ஓகேவா? மூடியை எடுத்து மூடிட்டு மிக்சியில் போய் அரைச்சிருவோமா. ஓகே, வாங்க மிக்சிக்கு போய் அரைக்க போயிடுவோம். மிக்சியில் அரைச்சாச்சுங்க. எடுத்து பாருங்களேன், அப்படியே பட்ரு மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? அது நல்லா அரைப்பட்டுருச்சுன்னா வலுன்னு அப்படியே ஒரே சாஃப்டாக இருக்கும். ஓகே, இன்னும் நம்ம இதை குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வேறு பாத்திரம் எடுக்கலாம். நான் என்னென்ன எதுக்குடா எல்லா பாத்திரத்தையும் எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பானே அப்படின்றதுக்காக வேக வச்ச குக்கர்லேயே அந்த மாவெல்லாம் எடுத்து வலிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம 1 கிளாஸ் எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த 1 கிளாஸ் கிளாஸை எடுத்துட்டு அதில் 3 கிளாஸு பச்சரிசி மாவு போடணும். ஓகேவா? நம்ம அளந்து போட்டுக்குருவோம் ஒவ்வொன்றா. ஓகே, நான் ஆல்ரெடி நான் அந்த கிண்ணத்துலேயே 3 கிளாஸ் நான் அளந்து வச்சுட்டேன். இருந்தாலும் திருப்பி ஒரு தடவை ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு அளந்து பார்ப்போம்னு சொல்லிவிட்டு அளந்து பார்த்து இது 2வது கிளாஸு அளந்து போடுறேன். அடுத்து 3வது கிளாஸ் போட போகிறேன். 3வது கிளாஸ் போடுவோமா. ஓகே, 3வது கிளாஸ் போடையில் கையில் மாவு அள்ள வரமாட்டேன்ருச்சு. என்ன செய்யலான்னு சொல்லிட்டு அப்படியே நான் கிண்ணத்தோடையே தூக்கி அப்படியே கிளாஸில் போட்டு குக்கரில் போட்டுட்டேன். ஓகேவா? இன்னும் என்ன செய்யணும், நம்ம அடுத்து ஆல்ரெடி நம்ம தண்ணி விடாமல் உளுந்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால அதில் கொஞ்சம் தண்ணி பசை இருக்கும். கொஞ்சம் கூட தண்ணி ஊற்ற தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் தண்ணி ஊற்றணுங்கிற அவசியமே கிடையாது.
நீங்கள் வந்து கொஞ்சம் உப்பை போட்டுட்டு அந்த அரைச்ச உளுந்த மாவோட அப்படியே அந்த உப்பையும் போட்டு நம்ம பிசைஞ்சிரணும். ஓகேவா? இங்கே வாங்களேன், உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரகசியம் சொல்கிறேன். நான் வந்து உப்பை கூட போட்டுட்டேன். ஆனால் யார்கிட்டையுமே வீட்டில் சொல்லலை. ஆனால் யாருமே ஒன்றுமே சொல்லலை. சரியாக இருக்கா முறுக்கு அப்படின்னா அவங்க ஓகேன்னு தான் சொன்னாங்க. நான் ஒரு வேளை வந்து உப்பு கூட போட்டுட்டேன்னு சொன்னேன். ஐயோ உப்பு கூட போட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அது அப்படி சொல்லாதனால பிரச்சனையே இல்லை. இங்கே பாருங்கள், இப்படித்தான் நல்லபடியாக பிசைஞ்சுக்கிறணும். ஓரளவுக்கு அந்த ஈரப்பதம் உளுந்து ஆட்டின ஈரப்பதமே நமக்கு போதும். நல்லா இப்படி நல்லா பிசைஞ்சுக்கிறணும். முறுக்கு மாவு பிசைகிற அளவுக்கு. முறுக்கு மாவு பதம் எல்லாருக்கும் தெரியும்ல. நம்ம இட்லி இடியாப்ப மாவு இதெல்லாம் நம்ம பிணைவோம்ல, அதே அளவுக்கு பிணைஞ்சுக்கிறணும். அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து ஓமமும் 1 1/2 ஸ்பூனு எள்ளும் போட்டுக்கிட்டு அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கிறணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து முறுக்கு சுடுறதுக்கு எண்ணெய் அடுப்பில் சுட வச்சுருப்போம்ல, அதில் ஒரு 2 3 ஸ்பூன் எடுத்து அதை அந்த மாவோட மிக்ஸ் பண்ண வைக்கிறணும். நமக்கு வந்து இது வந்து இந்த எண்ணெயை காய்ச்சி ஊற்றினாலும் சரி, இல்லாட்டின்னா பட்ரு போட்டாலும் ஓகே தான். ஓகேவா? அப்புறம் ஒரு வழியாக முறுக்கு மாவு பதத்துக்கு பிழிஞ்சாச்சு. ஐ மீன் பெனஞ்சாச்சு. ஓகே. இன்னும் நம்ம வந்து சுற்ற ஆரம்பிச்சுருவோம். நான் என்ன செஞ்சுட்டேன், தனியாக நான் இருக்கிறதுனால எனக்கு பிழிஞ்சு கொடுக்குறதுக்கு ஆள் இல்லைங்கிறதுனால, நானே ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுட்டேன், இடியாப்பம் மாவில் மாவை போட்டு முறுக்கு சுற்றினேன். நான் இதாங்க ஃபஸ்ட் டைம் என் வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் நான் வந்து முறுக்கு சுடுறேன். அதனால் எனக்கு வந்து முறுக்கு ரவுண்ட் சைஸில் வரல. சாரி, யாரும் தப்பாக இதே முறுக்கா உங்கள் ஊர்லேன்னு கேட்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன். இதான் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டு. நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க. அதனால தான் எனக்கு முறுக்கு முறுக்கு மாதிரி வரலங்க. என்னடா இதுக்கு பேர் முறுக்கா அப்படின்லாம் கேட்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு செஞ்சுருக்கேன். என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். அது ரவுண்ட் ஷேப்பில் வரலைனாலும் ஓரளவுக்கு முறுக்கு மாதிரி தாங்க வந்திருக்குது. ஓகேவா? ஒரு வழியாக 4 5 இதெல்லாம் 2 3 தட்டில் இதே மாதிரி நான் பிழிஞ்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து எண்ணெயை வந்து அடுப்பில் சூடு ஏற்றுவோம்னு வச்சாச்சு. எண்ணெய் காய ஆரம்பித்ததும் அதில் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவு வந்து புளி. இந்த புளி எதுக்கு போடுறோம் அப்படின்னா, எண்ணெயில் காரல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்துரும். இதெல்லாம் எங்கள் அம்மா சொன்ன பக்குவம். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பிழிஞ்சு வச்சேன்ல, அந்த முறுக்கை போட்டு செஞ்சேங்க. ஆனால் மிதமான தீயில தான் வறுக்கணும். அப்போ தான் வந்து முறுக்கு வந்து கருகாமல் வரும். நான் ஃபஸ்ட்டு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு முறுக்கெல்லாம் வந்து கருகி போச்சு. அப்புறம் தான் சரி, எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வழியாக பாருங்கள், சிலதுகள் வந்து முறுக்கு மாதிரி வரல, ஆனால் சிலதுகள் வந்து முறுக்கு மாதிரி வந்துச்சு. மொத்தத்துக்கு இவ்வளோ முறுக்கு வந்துருச்சுங்க. நாட் பேடு. ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன். ஓரளவுக்கு ஓகே தான் வந்திருக்குது. நான் வந்து அமுக்கி பார்த்தேன். ஓரளவுக்கு மொறு மொறுன்னு தான் இருந்துச்சு. டேஸ்ட்டும் நல்லாத்தாங்க இருந்துச்சு. ஆனால் வந்து கொஞ்சம் உப்பு கூடி போச்சு. வீட்டில் யாருக்கும் சொல்லலைங்கிறதுனால அவங்க வந்து அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டாங்க. ஓகேங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பாய்.